விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு கை வச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய தலைவலியை விஜய்க்கு ஏற்படுத்துறாங்களா பாஜக அரசு? மிகப்பெரிய வன்முறை படங்கள் வந்தால் கூட அதெல்லாம் கட் பண்ணிட்டு கூலியெல்லாம் வந்துச்சு, ஜெயிலர்லாம் வந்துச்சு. ஜெயிலரில் அப்படி தலையே வெட்டுவார், அப்படி குபீர்னு ரத்தம் தெரிக்கும். அப்படிப்பட்ட காட்சிகளே அனுமதிச்ச சென்சார் தான் இது. இதில் என்ன அவ்வளோ பெரிய வன்முறை வந்துருச்சு, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வன்முறை தான் காரணமானு நமக்கு தெரியல, ஆனால் அவங்க பண்ணுறது பெரிய வன்முறையாக இருக்குது. அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது தான் நாம இது வரைக்கும் பார்த்த சினிமாவில் நடக்கிறது. இது என்னமோ புது மற்ற படங்களுக்கு அப்படி, விஜய் படத்துக்கு இப்படியோ? பல்வேறு விதமான விமர்சனங்கள் என் மேலே வரும், பலவித நெருக்கடிகளை கொடுப்பீங்க. நான் எல்லாத்துக்கும் தயாராகி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால இந்த மாதிரி நெருக்கடிகள் அவருக்கு புதுசும் கிடையாது, ஏற்கனவே பல முறை பார்த்தவர் தான் அதெல்லாம். ஸோ இந்த முறை கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. சென்சார் போர்டுக்குள்ள மட்டுமே இருந்த ஒரு திரைப்படம் எப்படி புகார்தாரருக்கு வந்து இப்படி காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கும், இப்படி ஒரு பல்வேறு கேள்விகள். அரசியலை தாண்டி வேற ஏதாவது இருக்குமா, இல்லை அரசியல் தான் காரணமா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வரணும்னு விரும்புறாங்க, அந்த கூட்டணியின் அழுத்தம் காரணமா இந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு நமக்கு புரியல. இங்க உங்களுக்கு வந்து நீதி மறுக்கப்பட்ட இதற்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு, அங்க போவாங்க. இது எல்லாமே இந்த கால இடைவெளிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க ஒரு திட்டமிட்டு விஜய் அழிச்சிடலாம்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அதை மீறி வேற ஒரு வேலை இங்க நடக்கும். மக்கள் தானா முன் வந்தாங்கன்னா நீங்க என்ன தடுக்க முடியும்? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைபேச்சு அண்ணன் சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நந்தா. விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதில் பல சிக்கல்கள் காத்திருக்கிறது. விஜயை கூறு போட பல கத்திகள் இங்கு தொங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்னு வச்சா ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு சம்மந்தமே இல்லை. திரைப்படம் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய சென்சார் போர்டு கை வச்சிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய தலைவலியை விஜய்க்கு ஏற்படுத்துகிறாங்களா பாஜக அரசு அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்குது சார். ஆனால் இவ்வளோ பெரிய டென்ஷனை ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ படங்கள் வருது, எவ்வளோ படங்கள் போகுது. ஆனால் இதில் வந்து பெரிய வன்முறையை தூண்டுகிற காட்சிகள் இருந்தால் கூட அது முறையாக அதுக்கான கட்டை கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அது மாதிரி தான் எப்போவுமே இங்கே நடக்குது. மிகப்பெரிய வன்முறை படங்கள் வந்தால் கூட அதெல்லாம் கட் பண்ணிட்டு கூலியெல்லாம் வந்துச்சு, ஜெயிலர்லாம் வந்துச்சு. ஜெயிலரில் அப்படி தலையே வெட்டுவார், அப்படி குபீர்னு ரத்தம் தெரிக்கும். ஸோ அப்படிப்பட்ட காட்சிகளே அனுமதிச்ச சென்சார் தான் இது. இதில் என்ன அவ்வளோ பெரிய வன்முறை வந்துருச்சு, ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. வன்முறை தான் காரணமானு நமக்கு தெரியல, ஆனால் அவங்க பண்ணுறது பெரிய வன்முறையாக இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இதில் என்னென்னா ஒரு ஆயிரக்கணக்கானவர்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. வெறும் தனிப்பட்ட விஜயை நம்ம அடிக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் அவர் நமக்கு உடன்படலை அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோங்கிறதெல்லாம் அரசியலாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த படத்தை நம்பி ஆயிரக்கணக்கான, ஆயிரம்ங்கிறது இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதையொட்டிய ஒரு வியாபாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிஸ்னஸாக இருக்குது. கேன்டீனில் ஆரம்பித்து, பார்க்கிங்கில் ஆரம்பித்து, எல்லா இடங்கள்லையும் தியேட்டர் டிக்கெட்டில் ஆரம்பித்து, அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வருமான சுழற்சி இதுக்குள்ளே இருக்குது. அப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இதற்கு ஒரு வழக்கை போடுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ சென்சார் வந்து எப்போவுமே என்ன நடைமுறை அப்படின்னா, ஒரு படத்தை போடுவாங்க, ஒரு 10 உறுப்பினர்கள் பார்ப்பாங்க, அதற்கப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்கும். அதில் வந்து அவங்க பல கருத்துக்களை சொல்லுவாங்க. சார் இது கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருக்குது, அல்லது ஆபாசம் அதிகமாக இருக்குது, அல்லது வந்து டைலாக் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, இதை கொஞ்சம் மியூட் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் கட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. டைரக்டர் ஒரு விளக்கத்தை சொல்லுவார், ஏன் நான் அப்படிலாம் வச்சுருக்கேன்னு. கன்வின்சிங்காக இருந்தால் ஓகேன்ட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஓகே சார் நாங்கள் அதை மியூட் பண்ணுறோம், கட் பண்ணுறோம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க என்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ அதை வந்து ஒரு நாளில் சப்மிட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ ஒரு நாளில் கட் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது தான் நாம் இது வரைக்கும் பார்த்த சினிமாவில் நடக்கிறது. இது என்னமோ புது விஷயமா. மற்ற படங்களுக்கு அப்படி, விஜய் படத்துக்கு இப்படியோ? அதுதான் நமக்கு புரியல. ஏன்னா இப்போ சினிமாங்கிறது தனி, அரசியலுங்கிறது தனி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கூட படத்தில் அரசியல்லாம் வைக்கிறாங்க. இப்போ அரசியல் தலைவர்களை படத்தில் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, ரொம்ப வன்மமாக திட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். என்னென்னா நடைமுறை வாழ்க்கையில் இருக்குது, நாங்கள் படத்தில் காமிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி படத்தில் விமர்சிக்காத ஆளே கிடையாது. நீதிபதியில் ஆரம்பித்து, அரசியல்வாதிகளில் ஆரம்பித்து, காவல்துறையில் ஆரம்பித்து, இன்னும் என்னெல்லாம் இருக்கு எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாங்க. படத்தை ரிவ்யூ பண்ணுற சென்சார் போர்டே விமர்சித்து கூட படம் எடுக்கலாம், எல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் தடை செய்யலாம். அப்படி எதுவும் இதில் இருக்கிறதா எனக்கு தெரியல. தடை செய்யல அவங்க, பட் அந்த ஒரு டேட்டை தள்ளிகிட்டே இருக்கும்பொழுது அதனால் சஃபர் ஆகிறவங்க எவ்வளோன்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எதன் காரணமாக செய்கிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டாங்க. எதன் காரணமாக அப்படிங்கும்போது தான் ஒன்றிய அரசின் கீழ் கட்டுப்பாட்டக்கூடிய சென்சார் போர்டு நிறுவனம் விஜய் அவருடைய படத்துக்கு கொஞ்சம் ஒரு நெருடலை ஏற்படுத்துகிறாங்க, சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அது
எப்படி கனெக்ட் பண்ணால் அரசியலோட தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கிறது. ஏன்னா 12ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் கரூர் வழக்கில், இந்த புறம் வந்து படம் ரிலீஸ் ஆகாதுங்கிற ஒரு அழுத்தம், 2 அழுத்தங்களையும் ஒரு நேரத்தில் கொடுக்குறார்களா அப்படிங்கிற கேள்வி வந்து நிற்கிதே சார். இதுக்கெல்லாம் அஞ்சுனா நீங்கள் அரசியல் கட்சியே ஆரம்பிச்சிருக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாமே அவருக்கு தெரியும்ல. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பல்வேறு விதமான விமர்சனங்கள் என் மேலே வரும், பலவித நெருக்கடிகளை கொடுப்பீங்க, நான் எல்லாத்துக்கும் தயாராகி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர். அதனால் இந்த மாதிரி நெருக்கடிகள் அவருக்கு புதுசும் கிடையாது, ஏற்கனவே பல முறை பார்த்தவர் தான் அதெல்லாம். ஸோ இந்த முறை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. என்னென்னா பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க, பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, உலகம் முழுக்க புக்கிங் வந்து தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்குது, இங்கேயே வந்து ஏகப்பட்ட விலையில் டிக்கெட்டை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போகுது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் திடீர்னு படம் வரலைன்னா அது என்ன ஆகுங்கிறது நமக்கு புரியல. அதான் பல பேர் ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் கவலையாக இருக்காரான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த படம் சார்ந்தவர்கள் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்காங்க. இப்போ இந்த படத்தின் மீது வந்து இப்போ சென்சாருக்கு அனுப்புகிறாங்க, சில காட்சிகளை நீக்க சொல்கிறாங்க. நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு இவங்க போனாலும் மதம் சார்ந்த சில விஷயங்கள் இதில் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அப்படி ஒரு புகார் பெறப்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் இதை ரிவைஸ்க்கு அனுப்பியிருக்கோம் மேலே அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க சார். இப்படி ஒரு புகார் திடீரென வருவதற்கான காரணம் என்ன? அப்படி யாரோ ஒருவர் புகார் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ யார் வேணால் யார் படத்து மேலே வேணால் புகார் கொடுக்கலாமா? சென்சார் போர்டுக்குள்ளே மட்டுமே இருந்த ஒரு திரைப்படம் எப்படி புகார்தாரருக்கு வந்து இப்படி காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு? இப்படி ஒரு பல்வேறு கேள்விகள். இதை இப்ப படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு ட்ரெய்லர் காட்சிகள் எல்லாம் எப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெறல, இப்போ எதன் அடிப்படையில் இந்த புகார் ஏற்படுத்தப்பட்டிருக்கும், இது எப்படி சார் லீக் ஆகிருக்கும்? அதாங்க இப்போ ஒருதலை பட்சமாக தான் எல்லா முடிவுகளும் எடுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அது வந்து ஏன் கதைன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டார், ஆனால் அவருக்கு வந்து ஒன்றுமே அங்கே நீதி கிடைக்கல, அது தீர்ப்பு அப்புறம் தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க 28ஆம் தேதி நான் மறுபடியும் அதை விசாரிப்போம்னு தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே படமே வந்துட போகுது. அங்கே அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இதனுடைய அடிப்படை என்னங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கவும் முடியல. என்னென்னா அரசியலை தாண்டி வேறு ஏதாவது இருக்குமா, இல்லை அரசியல் தான் காரணமா, இதுமாரி பல குழப்பங்கள் இருக்குது. ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வரணும்னு விரும்புகிறாங்க, அந்த கூட்டணியின் அழுத்தம் காரணமாக இந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு நமக்கு புரியல. சார் இப்போ இந்த கூட்டணி அழுத்தம் காரணமானு வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கும்போது அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை விஜய் பாஜக கூட்டணிக்கு அடிபணிந்தார் அப்படின்னா அது அவர் அரசியல் எதிர்காலத்தை முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இருக்கும். அடிபணியலைன்னா இங்கே படம் ரிலீஸ் ஆகாது, சிக்கலை ஏற்படுத்தலாம், தள்ளி போடுவாங்க. இன்னொரு புறம் விஜய் அந்த வழக்கு ஒன்று இருக்கிறது. இரண்டையும் எதிர்கொள்கிற அளவிற்கு அரசியல் பக்குவமும் ஆளுமையும் விஜய்கிட்ட வந்துருச்சா? இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. நான் சஃபர் ஆகிருக்கேன்னு நீங்கள் லாயர்களில் போய் பெரிய லாயரை யாராவது ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா அவர் விஜய்க்காக வாதாட போகிறாரு. அதுக்காக என்ன விஜய் சோர்ந்து உட்காந்து கண்ணீரை வடிக்க போகிறாரு கிடையாது. இங்கே உங்களுக்கு வந்து நீதி மறுக்கப்பட்டால் இதற்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அங்கே போவாங்க. இது எல்லாமே இந்த கால இடைவெளிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்க நோக்கம் என்னென்னா அப்படி தள்ளி போட்டு கடைசியாக அந்த நெருக்கடியில் கொண்டு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, நீதியரசரே என்ன கேட்குறாங்கன்னா 10ஆம் தேதி வாங்கலாம், நல்ல தை பிறந்தால் வழி பிறக்கும்லாம் சொல்கிறாங்க. இல்லை அது தேவையில்லை தானே சார். அது என்னென்னா இப்போ சென்சார் ஏன் கொடுக்கலன்னு சென்சார் தான் கேட்கணும். நீங்கள் ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கல, என்ன காரணம் அப்படின்னு தான் கேட்கணும். நீங்கள் இன்னொரு தேதியில் வாங்கன்னு எப்படி சொல்கிறாங்கன்னே நமக்கு புரியல. ஸோ இது மாதிரி ரொம்ப வினோதமாக இருக்குது எல்லாமே. அதற்கு இது பதில் இல்லையே, ஏன் தரவில்லை என்று கேட்குன்னு சொன்னால் 2 நாளுக்கு அப்புறம் வந்தால் என்ன அப்படிங்கிற கேள்வி. இப்போ ஏன்னா இப்படி ஒரு சிக்கல் இருக்குங்கிறத எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே இவங்களோட ஒப்பீனியனை சொல்லும்போது நீதி சரியாக கிடைக்காத மாதிரி ஒரு சூழல் இருக்குது. தெரியல, நீதி கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நீதி கிடைக்கலன்னு நம்ம ஒரேடியாக முடிவுக்கு வர முடியாது. பட் இப்படி ஒரு நெருக்கடியை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். சரி, இப்போ எல்லாருக்குமே வந்து காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு சினிமா தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் இது என்ன உயிர் போகிற விஷயமா அப்படின்னா உயிர் போகிற விஷயந்தான். இப்போ பல பேர் கடன் வாங்கி பணத்தை போட்டிருக்காங்க, இதுக்குள்ளே தூக்கு மாட்டி தூங்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? ஒரு அந்த நாளில் படம் வரலைங்க எனக்கு பெரிய லாஸ்ன்னு தூக்கு மாட்டி தூங்கிட்டானா அது உயிர் போகிற விஷயம் தானே. அப்போ அது சினிமா தானேன்னு அலட்சியமாக கடந்து போக முடியாது. இல்லை, அது ஒரு தொழில், அதில் இவ்வளோ முதலீடுகள் இருக்குது, இவ்வளோ பேர் இப்போ டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளோ விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, இவ்வளோ பணம் போடப்பட்டிருக்கு. அப்படி ஒரு கருத்தில் இருக்கும்போது அது ஒரு முக்கியமான விஷயம் தான். அவங்களுடைய தொழில்னு பார்க்கும்போது, எல்லாருடைய தொழில்னு பார்க்கும்போது எல்லா தொழிலும் இங்கே வந்து நியாயமானது, புனிதப்படுத்த வேண்டியது தானே. இப்போ இந்த விஷயத்தில் சார், இப்போ ஜனநாயகன் திரைப்படம் ஒரு நாள் தள்ளி போனால் பராசக்தியோட கிளாஷ் வரும், அந்த தியேட்டர்கள் பெருசாக கிடைக்காது. விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தை இப்போ திட்டமிட்டதுமே சினிமா விட்டு போகும்போது அவர் தன்னுடைய கெரியரில் அதிகமான ஒரு வசூலை கொண்ட படமாக ஜனநாயகனை கொண்டு
கொண்டு வந்து நினச்சாங்க. அதில் பராசக்தி உள்ளே வந்துடுச்சு. அதற்கான காரணம் சிவகார்த்திகேயனா இல்லை ப்ரொடக்ஷனா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் இங்கே போயிட்டு இருக்கும்பொழுது, இப்போ இப்படி தள்ளி வைக்கிற முயற்சிங்கிறது ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுதா? படம் முதல்ல ரிலீஸ் ஆகுமா உங்களுடைய பார்வையில்? ரிலீஸ் ஆயிரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இவங்க நினைச்ச தேதியை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவருடைய கலெக்ஷன் இப்போ ஒரு நாள் சிங்கிள் தியேட்டர், அதாவது சிங்கிள் டேயில் இந்த படம் வருதுன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 1400-500 தியேட்டரில் இந்த படம் தான் ஓடும் ஸ்க்ரீனில். அப்போ பெரிய கலெக்ஷனை அவங்க அள்ளிடுவாங்க. அது தவிர்க்கப்படணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மறுநாள் 10ஆம் தேதி பராசக்தியோடு வருதுன்னு வைங்களேன், ஒரு ஈக்குவல் தியேட்டராக போயிடும். அதுக்கு பாதி இதுக்கு பாதின்னு வரும்போது கலெக்ஷனே பெரிய அளவு குறையும். இன்னொன்று, முத நாள் அந்த கலெக்ஷனை நம்பி ஒரு தொகையை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அது மேலும் குறைப்பாங்க. ஆக்சுவலாக பராசக்தி 14ஆம் தேதி வருது, ஜனநாயகன் 9ஆம் தேதி வருது, இடையில 5 நாள் இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ விலை கொடுத்து இந்த படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்குறாங்க. இப்போ 10ஆம் தேதி ப்ரீவியஸாக வந்துருச்சு பராசக்தி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய தொகையை போய் குறைக்கிறாங்க தயாரிப்பாளர்கிட்ட. இல்லைங்க, எங்களுக்கு 4 நாள் கலெக்ஷன் எங்களுக்கு இல்லாமல் போயிடும், அப்போ நாங்கள் குறைச்சிக்கிறோம் அவ்வளோ தொகைன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு நாள் இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதையும் இப்போ காலி பண்ணாங்கன்னா மேலும் அங்கே போய் தொகையை குறைப்பாங்க. அதைத்தான் இங்கே பல பேர் விரும்புகிறாங்க. இந்த விஜயினுடைய படம் பெரிய அளவு கலெக்ஷனே கிடையாது, ஒன்றும் கிடையாது அது அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு முயற்சி இங்கே நடக்குது. ஆனால் அதை தாண்டி வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் புக்கிங் போய் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டுருக்கு உலகம் முழுக்க. பல ஊர்களில் 4 ஷோ ஜனநாயகன்னா ஒரு ஷோ தான் பராசக்தி ஓடுது, அப்ராடில். இங்கே தமிழ்நாட்டில் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், பட் அப்ராடு முழுக்க இதுதான் நிலவரம். அதே மாதிரி புக்கிங்கை பொறுத்தளவுக்கு தாறுமாறாக ஜனநாயகன் ஓடிக்கிட்டு இருக்கு, பராசக்திக்கு கம்மி புக்கிங் தான். அப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்டு விஜய் அழிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதை மீறி வேற ஒரு வேலை இங்கே நடக்கும். மக்கள் தானாக முன் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன தடுக்க முடியும்? தியேட்டரை வேணால் மறைச்சி ஒரு பெரிய இது வைக்கலாம், ஒரு பெரிய தடுப்பு சுவரை வச்சு யாருமே தியேட்டருக்கு போகாதீங்கன்னு வேணால் தடுக்கலாம். அதை தாண்டி தானாக வர்றவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்களுடைய படம் ஒருவேளை டிலே ஆனால், அது இப்போ காரணிகள் என்ன வேணா இருக்கலாம், உண்மையான காரணியாக ஒருவேளை டிலே ஆனால் இங்கு மக்களின் பார்வை எவ்வாறு பார்க்கப்படும்? இது ஒரு சிம்பத்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் சில நேரங்களில் எம்ஜிஆர் அவருடைய படங்கள்லாம் உதாரணம் சொல்லியிருக்கிறீங்க. என்ன இருந்தாலும் விஜய் அவர்கள் கடைசி படம்னாலும் இந்த படம் ஒரு பெண் பிள்ளைகள் சார்ந்து, பெண் பாதுகாப்பு சார்ந்து ஒரு சாயல் அப்படி டச் பண்ணிட்டு போகுது. அப்போ பெண்கள் வாக்கு, குடும்பங்கள் அப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா திரையில் பார்க்குற அதே நாயகன் நமக்கு தரையிலே நல்லது பண்ணுவார், மக்கள் நம்புவாங்க, ஒரு பெண் கூட்டத்தில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணுங்கிற ஒரு தாக்கம் அதுக்குள்ளே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழலில் வரக்கூடிய ஒரு படத்தை இறுதி நேரத்தில் தடுப்பது மக்கள்கிட்ட எப்படி சிம்பத்தியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? நிறைய இருக்குது. அதாவது இவங்க ஒன்று நினச்சி செய்கிறாங்கல்ல, அது வேற ஒன்றா முடிய போகுது. அதுதான் ஒவ்வொரு முறையும் நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுதான் நடந்திருக்கு. இப்போ இந்த வேலையை செய்தது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொத்த கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும்பொழுது நம்ம இவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த காரணமாகவோ இது நடந்திருந்தால் கூட விஜய் மீது சிம்பத்தி ஜாஸ்தியாகுமே தவிர அவர் மீது வெறுப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று ஏதோ படம் வருது போகுதுன்னு கூட மக்கள் அதை ஒதுங்கி போக மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க. நாட்டில் என்ன நடக்குது, ஏன் சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு அது ரொம்ப பூமா டக்குன்னு. ஆமாம், ஏன் இப்படி நடக்குது, என்னத்துக்கு நடக்குது, அவர் பாட்டா அவர் வேலையை பார்க்குறாரு, அவருடைய படம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகளை மக்கள் எழுப்புவாங்க. அது தேர்தல் நேரத்தில் கட்டாயமாக எதிரொலிக்கும். இறுதியாக ஒரு கேள்வி சார், சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படமும் வருது. இப்போ ஒருவேளை ஜனநாயகன் தள்ளி போனால் அது பராசக்திக்கு பாசிட்டிவாக மாறுமா, இல்லது இந்த கோவத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே காமிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அண்ட் ஈக்குவலாக பிரிக்கும் பொழுது வரவேற்பு அண்ட் வெற்றி ரீதியாக ஜனநாயகன் வெற்றி படமாக மாறும், வசூலில் மாற்றுக்கிறதுல பராசக்தி ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தும் ஜனநாயகனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு உண்டு? இல்லை, பராசக்தி சூப்பரான படம். அதோடைய ட்ரெய்லர்லாம் நம்ம பார்த்தோம். படமே அவ்வளோ கமர்ஷியலாக சுதா கொங்கரா இயக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. படம் ரொம்ப எங்கேஜான ஒரு படமாக இருக்குன்னுலாம் படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல படம் தான். நீங்கள் எங்கே மோதுறீங்களோ அப்போ அந்த படம் டேமேஜ் ஆகும். இப்போ ஏற்கனவே விஜய்க்கு ஒரு சிம்பத்தி இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒரு நாள் 2 நாள் இந்த படத்தை தள்ளி போட்டிங்கன்னா பல பேர் நான் பராசக்தியை புறக்கணிக்கிறேன், வேணும்னே புறக்கணிக்கிறேன், நான் போகலை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான்னு வைங்க. லாஸ் தானே. இதோட வர்றதே உங்களுக்கு பெரிய லாஸ் தான். உங்கள் படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சி கொண்டு வரீங்க, அதுவே பெருசாக போய் சேராது. தனியாக வந்தால் சிறப்பாக போய் சேர்ந்துருக்கும். சேர்ந்து வரும்பொழுது அதுக்கான மைனஸ் நிறைய இருக்குது. அதை அவங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பட்டு ஜனநாயகன் ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி வந்துச்சுன்னா
பராசக்திக்கு போய் மொத்த கூட்டமும் நின்றுடும்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ அண்ணன் தம்பி பொங்கல் தானா உறுதியா? அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேர்த்து பொங்கல் வச்சுட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க, மக்கள் தான் கொண்டாட போகிறாங்க. படம் ஒரு லேட்டாக வந்தாலும் எப்படி வேணால் ரியாக்ட் ஆகலாம், சரியாக வந்தாலும் வேற ஒருத்தருக்கு ரியாக்ஷன் ஆகலாம். யாருக்கு எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.